அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் ஜெனரல் ஸ்டடீஸ். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுக்கான தமிழ் பகுதியோடைய விடைகள் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் என்ற கேள்விக்கு விடை கூரை வேய்ந்தனர் என்பது வரும். அப்போ மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. முதல் கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் ஓங்கல் ஓசை என்பது இதில் பொருந்தாதது. அகவல், செப்பல், துள்ளல் இது மாதிரியானது எல்லாமே ஒரே மாதிரியானது. அதிலிருந்து விலகி இருக்கிறது ஓங்கல் ஓசை, ஆப்ஷன் டி. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம் என்பதோடைய ஆப்போசிட் சோர்வு, ஆப்ஷன் சி. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதும்போது நீள் கூட்டல் உழைப்பு, ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 5, கிறிஸ்து வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். இந்த கேள்விக்கு இரண்டுமே விடைகள் தான். அருளப்பன், யோவான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இரண்டுமே விடையாக வருது. டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுப்பாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். கொஸ்டின் நம்பர் 7, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிர் புலனென மொழி புலனூர்ந்தோரே என்ற தொல்காப்பிய இந்த வடிகளை குறிப்பிடும் இலக்கியம் இது. எந்த வடிவிலான இலக்கியம்? இது வந்து பல்லு. கொஸ்டின் நம்பர் 8. கேள்வி எண் 9, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. கேள்வி எண் 10, உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பெயர் செய்திப்படம். செய்திப்படம், ஆப்ஷன் சி. கேள்வி எண் 11, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். இந்த கேள்விக்கு புதுமைப்பித்தனை ஆன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கேள்வி எண் 12, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ந. முத்துசாமி, ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 13, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. சிரவண பிதுர்பத்தி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான் திருத்தினான். வருவித்தான் திருத்தினான். 14க்கு ஆப்ஷன் சி. பின்வரும் தொடரை கண்டறிக. பின்வரும் தொடரை கண்டறிக. செய்வினை தொடர். பின்வரும் தொடரை கண்டறிக. செய்வினை தொடர், ஆப்ஷன் பி. விடைக்கேற்ற வினா அமைத்தல். விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கான பொருளை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கான பொருளை கண்டுபிடிக்கிறது. இந்த இடத்துல இதை சொல்லியிருக்காங்க. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கான பொருள்களை கண்டுபிடிக்கிறதா என்பது தான் கேள்வி. ஸோ விடைக்கேற்ற வினா அமைத்தல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது என்று கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கிறதா என்பதை கேள்வி வாக்கியமாக மாற்றிருக்காங்க. கேள்வி எண் 17, பதினெண் என்றால் 18 குறிக்கக்கூடிய சொல், ஆப்ஷன் ஏ. 18வது கேள்வி, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். கொஸ்டின் நம்பர் 18, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19, பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கிறது? நாகனவாய் பறவைகள். நாகனவாய் பறவைகள், ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 20, உத்தரகாண்டம் என்ற இலக்கியத்தை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் என்ற இலக்கியத்தை எழுதியவர் ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 21, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? திருக்குறள் மூலத்தை நேரடியாக
படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். ஆப்ஷன் சி. கேள்வி எண் 22. தமிழ்நாடு அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர். தமிழ்நாடு அரசின் பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா. கேள்வி எண் 23. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் பி. உடுமலை நாராயண கவி. கேள்வி எண் 24. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இது புதுச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக உள்ளது. இதனை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். கேள்வி எண் 24. ஆப்ஷன் சி. கேள்வி எண் 25. வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தால். ஆப்ஷன் ஏ. வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தால். ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 26. ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. எழுவாய் தொடர். ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 26. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 27. ஓர் அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன வகை எதுகை என்று கேட்டிருக்காங்க. மேற்கதுவாய் எதுகை. கேள்வி எண் 27. ஆப்ஷன் டி. கேள்வி எண் 28. படமாட கோயில் நடமாட கோவில் நடமாட கோவில் படமாட கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எது? பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை. கேள்வி எண் 29. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். கேள்வி எண் 29. ஆப்ஷன் பி. எவ்வகை வாக்கியம் என்று அறிக. பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். கேள்வி எண் 30. இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. ஆப்ஷன் பி. வினைத்தொகை. கொஸ்டின் நம்பர் 30. ஆன்சர் ஆப்ஷன் பி. கேள்வி எண் 31. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். ஆப்ஷன் சி. கேள்வி எண் 31. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். கேள்வி எண் 32. பொருத்துக வடிவிலான கேள்வி. ஆப்ஷன் ஏ 1342 என்பது விடை வருது. அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னசி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்டு பேரன் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். கொஸ்டின் நம்பர் 32. ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 33. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். 33வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 34வது கேள்வி. கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதில் கூற்று 2 மற்றும் சரி. ஆப்ஷன் பி. 34வது கேள்வி ஆப்ஷன் பி ஆன்சர். 35வது கேள்வி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் யார்? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் இரா இளங்குமரனார். கேள்வி எண் 35. ஆப்ஷன் பி. கேள்வி எண் 36. ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் ராஜசிம்மேஸ்வரம். இதை சிம்மேஸ்வரம் என்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். கொஸ்டின் நம்பர் 36க்கு ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 37. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ. குடக்கூத்து என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 37க்கு ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 38. யோக சமாதி உகந்தவரே சித்தர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். கேள்வி எண் 38. ஆப்ஷன் பி. திருமூலர். கேள்வி எண் 39. வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுவர் கடுவெளி சித்தர். ஆப்ஷன் டி. 39. கொஸ்டின் நம்பர் 40. அகர வரிசைப்படுத்தி எழுதுக.
கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மஞ்ஞை, நல்குவர், சாபகர். இதுக்கு ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 40 ஆப்ஷன் சி கேழ்வர், சாகவர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்ஞை. கேள்வி எண் 41. தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர். தா என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர். 41வது கேள்வி ஆப்ஷன் டி. 42. வேர் சொல்லை தேர்வு செய்க. வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். ஆப்ஷன் சி செல். 42வது கேள்விக்கு ஆப்ஷன் சி சரியான விடை. 43. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அடைதல். சூழ், சூழ், சூழ். அப்போ சூழ் கருப்பம், சூழ் சுற்று, சபதம் சூழ். ஆப்ஷன் ஏ 43வது கேள்விக்கு. நெக்ஸ்ட்டு 44. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஆப்ஷன் ஏ 44வது கேள்வி. 45. பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யார்? பழமொழி பேசும் மக்கள். 45 ஆப்ஷன் பி. 46. பொருத்துக வடிவிலான கேள்வி 2413 என்ற வடிவில் பொறுத்திருக்காங்க. 2, 4, 1, 3. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் பரம்ஜோதி முனிவர். 46வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 47. முடிகெழு வேந்தர் மூவர்க்குரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். 47க்கு ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 48. ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் என்ற இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். 48 ஆப்ஷன் ஏ கடம்பவனம். 49. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. இதுக்கு ஆப்ஷன் டிஎன்பிசி வெளியிடுவாங்க, இருந்தாலும் டவுட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு ஆப்ஷன் ஏ டென்டேட்டிவாக வச்சுக்கோங்க. 50வது கேள்வி சான்ஸ்கிரிட்டில் சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்குறத தமிழில் எழுத சொல்கிறாங்க. அக்ஷராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதால பத்திரம். இதுக்கு அக்ஷராபியாசம் என்பது 3வது எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். ஆரம்பம்னு இருக்குது, தொடக்கம்னு இருக்குது. சீதால பத்திரம் அப்படிங்கிறது தாளை மடல். 50க்கு ஆப்ஷன் டி. 51. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் ஒன்று என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். ஆப்ஷன் பி 51வது கேள்வி. நெக்ஸ்ட் 52. இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். நனந்தலை உலகத்துக்கு அகன்ற உலகம் என்பது பொருள். ஆப்ஷன் ஏ 52 ஆப்ஷன் ஏ. 53. பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். 53. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். 53. 54. மோனை சொல்லை கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ என்று சொல்லக்கூடியது நந்தவனம் நற்றமிழ். ஆப்ஷன் பி என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் 55. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒற்றுமையின்மையை குறிப்பிடக்கூடியது. 55 ஆப்ஷன் டி. 56. பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் என்பதை குறிப்பிடுவது கல்லாதவர். 56. 57. திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர், நாவை காக்காதவர் துன்பப்படுவார். 58. நச்சப்படாதவன் செல்வம், நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று என்று குறிப்பிடுவது ஓமை அணி. 58 ஆப்ஷன் ஏ. 59. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல். ஞானக்குரல். 60. புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் உவேசா. உவே சாமிநாதர். ஆப்ஷன் ஏ 60வது கேள்வி. 61. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார்.
61வது கேள்வி ஆப்ஷன் சி. 62 தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்குரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவெல். 62 ஆப்ஷன் சி. 63 தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. 64வது கொஸ்டின், நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி. 64 நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. 65 உழைக்காதவன் செல்வம் அழியும். உழைக்காதவன் செல்வம் அழியும். 66 அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்தி எழுதுக. இசைக்கருவிகளின் பெயரை அகரவரிசைப்படுத்தி எழுதுக. பாடகம், தவில், கணப்பாறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. இதை உடுக்கை, கணப்பாறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வரிசைப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் பி 66 ஆப்ஷன் பி. 67வது கேள்வி, பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. 67வது கேள்வி ஆப்ஷன் சி குயில் பாட்டு. 68 வாளெங்கே நீண்டு வந்த வள்ளுகிரெங்கே என்ற வள்ளுகிரெங்கே நாளு என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? கவி காலமேகம். கவி காலமேகம். நெக்ஸ்ட்டு சரியானதை கண்டறிக. 69வது கேள்வி, மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் சரிதம் அப்படின்னு தான் புத்தகத்தில் கொடுத்துருக்கு. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்து பாடலை தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெறும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது மனோன்மணியத்தின் தமிழின் முதல் பாவடிவ நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்க போகிறாங்க டிஎன்பிசிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். 69 70 கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லாத சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடக்கரடக்கல் அல்லது மங்களம் என்று குறிப்பிடுவார்கள். இதுக்கு ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு 3 சரி. 70வது கேள்வி ஆப்ஷன் பி. வெண்பாவுக்குரிய ஓசை. கேள்வி எண் 71 வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல். ஆப்ஷன் டி 71க்கு டி. நெக்ஸ்ட்டு 72 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு, காசி காண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம். இதுக்கு 3 4 2 1 அப்படின்னு சொல்லி வருது. முல்லைப்பாட்டு நப்பூதனார், அதற்கு அடுத்தது காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். 73வது கேள்வி, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. 73 ஆப்ஷன் சி கவிதை. 74 தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மற்றும் உடுமலை நாராயண கவி. 75 தவறான தொடரை தேர்ந்தெடுக. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் என்பது தவறான தொடர். ஆப்ஷன் பி 75க்கு ஆப்ஷன் பி. 76 விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆப்ஷன் டி தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்கிறது ஆப்ஷன் டி 76க்கு. 77 செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், ஸோ அப்போ பண்புத்தொகை வரும். 77 ஆப்ஷன் சி. 78 காவிய தரிசனம் என்ற வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் ஆப்ஷன் பி 78. 79வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் என்பது ஆப்ஷன் பி 79க்கு சரியான விடை. 80 கரைபொரு இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. கரைபொரு இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. 80வது கேள்வி. 81 புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 82 வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு.
83 புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom an anthology of poems from classical தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. 84 ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். 85 மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் சரி இவை மூன்றும் கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. நெக்ஸ்ட் 86 உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். கேள்வி எண் 87 சிங்காரம். கடலுக்கு அப்பால் என்ற நாவலை எழுதியவர். புயலிலே ஒரு தோணி, இதெல்லாம் அவருடைய நாவல்கள். கேள்வி எண் 88 முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவிக அவர்கள்தான். திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள்தான் பாராட்டினார். ஆப்ஷன் பி. 89 மனக்குரங்கு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு உருவகம். 89 ஆப்ஷன் ஏ. 90 பொருந்தாத சொல்லை கண்டறிக. 6 ஏன்னா ஆழி, பறவை, கடல் இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொல். 91வது கேள்வி பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். ஆப்ஷன் சி. 91க்கு ஆப்ஷன் சி. 92 பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆப்ஷன் ஏ. 92க்கு ஆப்ஷன் ஏ. 93 ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். 94 ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிர் பாட வேணும் என்னும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. மரபு வலுவமைதி. 95 96 மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். 96வது கொஸ்டின் மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. 96க்கு ஆப்ஷன் ஏ. 97 திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். 97 98 திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். 98 99 மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. 100வது கேள்வி தமிழ் பெருங்காவலர் என்னும் சிறப்பு பெயருக்குரியவர் யார்? 100வது கேள்வி தமிழ் பெருங்காவலர் என்னும் சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் சி. இவ்வளோதான் நம்ம ஆன்சருக்கு. இந்த பர்டிகுலர் கேள்விகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் ஜிஎஸோட ஆன்சர் கீயும் போட்டிருக்கோம். அதையும் ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.